அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. தலைப்பை பார்த்தோன்னா யாரும் பயப்படாதீங்க. ஆனால் இந்த இடத்துல சில சப்ஜெக்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையிலே உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருங்க. அதை விட மிக சிறந்த ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே ஏமாறுறதுன்றது மிகப்பெரிய பாக்கியம். சீரியஸாக அது பின்னாடி அது ஏமாந்தால் என்ன நடக்கும், ஆனால் அதுக்காக வேணும்னே போயிட்டு ஏமாறுறதெல்லாம் டோட்டலாக அது ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஓகேங்களா? இது அதீத அன்பை வைக்கிறோம், ரொம்ப பாசத்தை வைக்கிறோம். கடைசியில் அந்த பாசம் நம்மளை ஏமாற்றிட்டு போயிருக்கும்போது அதை விட சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வேறு விஷயம். இப்போ இந்த 5 ராசி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் சனி வக்கர பெயர்ச்சி, இதோடைய தன்மைகள் நல்லவங்களாம் உங்கள் கூட இருப்பாங்க, கெட்டவங்க விலகி போவாங்க. கெட்டவங்க விலகி போக வைக்கும், கெட்டவங்கள விலகி போவாங்க. சில நேரங்களில் நல்லவங்க கூட போயிட்டு கெட்டவங்க கூட போய் சேர வைக்கும். சில பேரை கெட்டவங்க கூட போய் சேர வைக்கும். அப்போ சுய ஜாதகத்துடைய நிலையை பொறுத்து சில விஷயங்கள் விதிகள் மாறும். ஆனால் வக்கர சனியில் நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெளிவாக புரிய வைக்கும். ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ளே அப்படியே தெளிவாக டீட்டெயிலிங்காக காமிக்கும். ஸோ இங்கே லைஃப் அப்படின்றது வரும்போது ஒன்று கொண்டு வரல, போகும்போதும் எதுவும் எடுத்துகிட்டு போகவே முடியாது. இந்த ஒரு ப்ராக்டிக்கல் மனநிலை உங்களுக்குள்ளே இருந்துருச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயப்படுறவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் எவ்வளோ வலி சந்தித்தாலும் தோல்வி சந்தித்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமான சில விஷயங்களை கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பு ரொம்ப 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 சந்தோஷங்கள். நமக்காக ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. அந்த வாழ்க்கை கடவுள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார். நீ இத்தனை வாட்டி தோல்வி அடையணும், இத்தனை வழிகளை சந்திக்கணும், இத்தனை விஷயங்களை கடந்துட்டுனா உன் கர்மா கிளியர். அப்படி கிளியர் ஆகிடுச்சுன்னா உன் லைஃப் வேறு லெவலுக்கு கொண்டு போகும். அப்படின்ற ஒரு வாய்ப்புகள், வழிகள், சூழ்நிலைகள் எல்லாமே திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்றும். இது பிஸ்னஸ் அப்படி மட்டும் இல்லை, வேலை மட்டும் இல்லை, காதல் மட்டும் இல்லை, திருமணம் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே உங்களோட வாழ்க்கையில் அடுத்த 50 வருஷம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வயசு ஒரு 30-40, அடுத்த ஒரு 50 வருஷம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதி சந்தோஷத்தையும் அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல பொறுமை வேணும். பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் தாங்க. பொறுமைன்றது சனி வக்கரமாகும்போது மனசு, புத்தி இதெல்லாம் ஒரு விராக்தியான தன்மையை ஏற்படுத்தும். இது அசுரகுருவில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக ஏற்படுத்தும். அசுரகுரு அணின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 ராசியுமே அசுரகுரு இவங்களுக்கு கொஞ்சம் விராக்தியை கொடுக்கும். இதே பார்த்திங்கன்னா விருச்சகம், கடகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுசு இவங்க தேவகுரு அணி, இவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அசுரகுருக்கு மோசமாக இருக்கணும்னா அப்படி கிடையாது. ஒரு சில விஷயங்களில் ஒரு விராக்தி. இதே நீர் நெருப்பு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் விராக்தி கொடுக்கும். ஆனால் மேக்ஸிமம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். தெளிவடைய வச்சிருன்னு வச்சிங்களேன், டீட்டெயிலிங்காக தெளிவடைய வைக்கும். என்ன தான் வாழ்க்கை இது அப்படின்னு புரிய வச்சிடும். இந்த வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு ஏக்கம், பாசன்றது ஒரு சில இடங்களில் வச்சுருவாங்க. அந்த பாசத்தை வச்சுட்டுனா அதுலேருந்து பின்வாங்க முடியாத அளவுக்கு ஒரு விராக்தி. ஏன் கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அன்பு பாசத்தை வெளிப்படுத்தி ரொம்ப இணை பிரியாத அளவுக்கு நீதான் என் உயிர், நீதான் என் உலகம் அப்படின்னு ஒன்றா ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரிவு ஏற்படுது. அதில் யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக பிரிகிறாங்கன்னா அதை விட பெரும்பாவம் எதுவுமே கிடையாதுங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக
பிரியும்போது அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போ ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு ஏக்கத்துக்குள்ளே போகும்போது அது ஒரு விரக்தியான தன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஏமாற்றிட்டு தான் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு விஷயத்தை பெற போகிறோன்னா அது டெம்பரவரியாக தான் ஹாப்பினஸ் கொடுக்கும், அது லைஃப் லாங் கொடுக்காது. நான் இங்கே துரோகம் ஏமாத்துறதுன்றது தெரியாமல் செஞ்சிட்டாலும் சரி, தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, கர்மான்றது துரத்திட்டு தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நானே ஏமாந்துட்டேன், நானே கடவுள்கிட்ட போயிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் கூட அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் அங்கே தீர்மானிச்சிட்டாரு, முடிவு பண்ணிட்டார். ஸோ எதை கொடுக்குறமோ அது திரும்ப கிடைக்கும். ஏமாத்துறோமா நம்மளை திரும்பி ஏமாறுவோம், ஏமாத்துறோமா திரும்ப நம்ம ஏமாறுவோம், வலியை கொடுத்தோமா திரும்பி வலி நம்ம சந்திப்போம். இதெல்லாம் எல்லாமே யூனிவர்சலாக இங்கே பிரபஞ்சம் கிரக நிலைகள் எல்லாமே தீர்மானிக்கிறதுங்க. பஞ்சபூத சட்டத்துக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. பஞ்சபூத சட்டத்துக்கு, நவகிரக சட்டத்துக்கு, பிரபஞ்ச சட்டம், இந்த சட்டம்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. நம்ம ஜட்ஜிக்கு பணம் கொடுத்து நமக்கு சாதகமாக கேஸ் ஏதாவது வச்சிடலாம், 100 கோடி தரேன் 200 கோடி தரேன்னு. போலீஸ்க்கு பணம் கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துடலாம், அரசியல்வாதிக்கு பணம் கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துடலாம், கலெக்டருக்கு நம்ம பணம் கொடுத்து இழுத்துடலாம். இப்படி எந்த துறை வேணாலும் பணம் கொடுத்து எல்லாமே சாதிச்சிடலாம். பட் நீங்கள் நவகிரகத்துக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது, பஞ்சபூதத்துக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது, பிரபஞ்சத்துக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது, அவங்களெலாம் பணம் கொடுத்து வாங்கிட முடியாது. ஆனால் அந்த ரூலை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கணும்னா அது சொல்கிற ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும், நிறைய ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும். அதில் கூட சும்மா 5000 10,000 நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் ட்ரஸ்ட்டுக்குன்றது விஷயம் இல்லை. 5000 10,000 அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அதுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். பட் அங்கே போயிட்டு ட்ரஸ்ட்டில் அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு, அந்த குழந்தைங்க எல்லாேருக்கும் சாப்பாடு பரிமாறி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாசிட்டிவாக மாறிடும், காதல் ஸ்தானம் பாசிட்டிவாக மாறிடும், முதல் குழந்தை பாசிட்டிவாக மாறிடும், காதல் ஸ்தானம் பாசிட்டிவாக மாறிடும், குலதெய்வத்துடைய அனுகிரகம், மனசு எல்லாம் தெளிவடையும். வெறும் 5ஆம் இடத்துடைய நிலையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் பாருங்கள். அப்போ இங்கே ட்ரஸ்ட் அப்படின்ற விஷயத்துக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதில் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்பின்றி செய்யணும். அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் நான் செய்யணுமா அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படிலாம் செய்யவே கூடாது. இது என்னுடைய கடமை. நான் ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன், மாதம் ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன் பேச்சுக்கு. நான் போயிட்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், இது என்னுடைய கடமை, ஏன்னா பணம் என்கிட்ட மிகுதியாக வருது, நான் பண்ணுறேன். இந்த ஒரு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 5ஆம் இடன்ற ஒரு ஸ்தானத்துக்கு நான் இவ்வளோ தூரம் நான் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லா விதத்துலேயும் இன்பங்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் ரொம்ப முக்கியங்க. நம்ம அறியாமல் செய்கிற ஒரு செயல் தாங்க நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி அது வேறு ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுங்க. அது வேறு ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். அது முழுக்க முழுக்க இங்கே நம்ம எதிர்மறையான மனிதர்கள் நம்ம சூழ்ந்துட்டுருப்பாங்க, தப்பு தப்பாக கைட் பண்ணி, இந்த பையனை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுவாங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல உண்மையாக நான் யாரை காதலிச்சேன் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன், இதனால் என் வாழ்க்கை வீணானாலும் பரவாயில்ல, ரெடி. இங்கே அந்த இடத்துல ஏமாற்றணுன்ற எண்ணத்தை விதைக்கக்கூடாது. உண்மையிலுமே ஏமாற்றாமல் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அந்த டைமில் கர்மா கிளியர் ஆகிடும், அப்பயே முடிஞ்சிடும். இங்கே நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் எனக்கு 200 பவுன் நகை கிடைக்கும், இந்த பையனை கல்யாணம் பண்ணால் எனக்கு 10-15 கோடி ரூபா சொத்து கிடைக்கும். ஸோ அப்படியே இந்த 2 விஷயம் பணன்ற விஷயத்துக்காக வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் இன்னொரு விஷயம், பையன் மோசமானவன், அவன் கடுமையானுடைய எல்லா
டோட்டலாக எல்லாமே கடுமையாக பேசுகிறான், கடுமையாக நடந்துக்கிறான். இதுவெல்லாம் அவருக்கு பார்த்து சில விஷயங்களை காரணம் காமிச்சு நம்ம கட் பண்ணி விடுறது தப்பு கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ண ஒருத்தவனுக்கு வலியை மட்டும் கொடுத்துட்டீங்க, அது அது அதோடைய தன்மையே வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கெடுதல் பண்ணிவிட்டு சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் செல்லம், இன்னும் ஒரு 18 வருஷத்துக்கு உனக்கு சூப்பரான வாழ்க்கை கொடுத்து 18வது வருஷம் அப்போ ஒரு தசாபுத்தி வரும் ஜாதக ரீதியாக, அதில் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு வழியை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அது ரூல் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். சரி, இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு தானே நம்ம இதெல்லாம் குழந்தைங்களுக்கு உணவு வைக்கிறோம், உணவு ஊட்டி விடுறோம், அவங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிடணும். பேராசான்ற விஷயத்தை தூக்கி போட்டால் மட்டும்தான் இங்கே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கவே முடியுங்க. ஏன்னா இங்கே பேராசைன்ற விஷயத்துக்குள்ளே போய் ரொம்ப வலி, வேதனை, எதிர்மறை வலையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். எதிர்மறை வலையில் சிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 அதிகம். ஏன்னா இங்கே வந்து லா ஆஃப் கர்மான்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது இந்த இடத்துல காதல்ன்ற விஷயம் இப்போ கோச்சாரத்தில் அஷ்டமசனி, கண்டகச்சனி, விரயச்சனி, பாதச்சனி, ஜென்மசனி, இப்படி ஒவ்வொரு நிலையும் இருக்குது. பார்த்து கவனமாக இருன்னு சொல்கிறாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இழப்புகளை சந்திக்கிறாங்க, திரும்ப வந்துடும் பணம். ஒரு காதல்ன்ற விஷயத்துக்குள்ளே ஏமாத்திட்டா அதோடைய தன்மையே வேறு மாதிரி வேலை செய்யுங்க. அதோடைய தன்மை, நிலைகள் எல்லாமே வேறு மாதிரி வேலை செய்யும். இந்த புரிதல் இருக்கிறதுக்கு தான் நான் எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். சரிங்க, நான் ஏமாந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்குது. அந்த அழகான வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ரொம்ப நல்ல ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கைனா என்ன, எப்படி இருக்கணும், அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியவங்க, உங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறவங்க, ரொம்ப கேரிங்க, எப்படி எல்லா விஷயத்துலையும் அந்த ஒரு முழுமையான ஒரு அன்பு பாசத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றிடுவாங்க. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ஸை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அது பிரம்மாண்டமான பல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, பணம் சார்ந்த விஷயங்கள் கூட, காதல்ன்ற விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தை கூட வாங்கிட்டு யூஸ் பண்ணணுன்றதோ அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 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 சம்பவம் சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு விலகி போகணுன்னு நினைக்கிற நண்பர். இது பிஸ்னஸ் தான், ஓகேங்களா. ஒரு பெரிய நம்பர்ஸ் விலகி போகணுன்னு நினைக்கிற 1 மணி நேரத்தில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிடிக்கலன்னு பார்த்து அதை நம்ம டக்குன்னு அதுமாதிரி காசு எதாவது வாங்கியிருந்தாலும், கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம உடனே கொடுத்துடணும். மற்றவங்களுடைய பணத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய கர்மா. எப்பயுமே வந்து கடனை வேகமாக அடைக்கணுன்ற தீவிரமாக இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் மிக உயர்வான நிலைக்கு போயிடுவாங்க. கடனை உடனே அடைக்கணும், உடனே கொடுத்துடணும். ஒரு சிலவங்க இருக்காங்க, அது பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே அந்த சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே எதிர்மறை வலையில் சிக்கிட்டுருக்கிறவங்க எதிர்மறை எண்ணத்தை கொடுத்துரும். இங்கே உண்மையிலே வந்து இங்கே துரோகன்ற வலி வேதனை கொடுக்குறது வந்து ஒரு ரொம்ப மோசமானவனுக்கு கொடுத்தாலே கர்மா வந்து வேலை செய்யும். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லவனுக்கு போய் கொடுத்துட்டா அதோடைய தாக்கம் தன்மையில் வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி வலியோடைய உச்சபட்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்றா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். எங்கள் கர்மாவுக்குள்ளே டச் பண்ணிடாதீங்கன்றதை நான் எப்பயுமே நண்பர்கள் சொல்லுவேன். ஏன்னா நான் கூட டச் பண்ணியிருக்கேன். இன்னமும் நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன்.
ஒருத்தர் வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நண்பரோட இருந்து விலகும் போது நமக்கு டைம் பேடாக இருக்குது. அதனால தான் நல்லவங்கள விட்டு விலகுறேன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இங்கே காதல் மட்டும்தான் இது வேலை செய்யும் இல்லை. ஒரு அண்ணனாக பழகிட்டு இருக்கோங்க, தம்பியாக பழகிட்டு இருக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர். நமக்கு பேட் டைம் வந்துச்சுன்னா நல்லவங்கள விட்டு விலகி போய் தப்பானவங்க கூட சேர்ந்து பணத்தை இழக்க வைக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன் அப்படி. பிஸ்னஸ்க்குள்ளே போய் அப்போ நான் அந்த டே டைமில் எடுத்து பார்க்கும்போது சனி வக்கர நிலை, மனசு ஸ்தானம் பலவீன நிலை, இதெல்லாம் தெளிவாக டீட்டெயிலாக காட்டுது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் வந்து மன்னிப்பு கேட்குறோம். சாரிண்ணே, சாரி பிரதர். ஸோ அந்த மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே மன்னிப்பு கேட்குறது, இந்தமாரி ஒரு பிடிக்காத ஒருத்தவங்கள்ட்ட விலகி போகிறது, ஒரு நம்மளுடைய தேவைக்காக மனசு மாறுறது, இதெல்லாம் வந்து தொழிலில் இருந்தாலே பிரச்சனை. காதல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடன்றது சூரியனோட வீடு. மேஷத்துக்கு 5ஆம் இடம். இந்த சூரியனோட வீட்டு காதலை குறிக்கக்கூடியது. 12 ராசிக்குமே இது பொருந்தும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீடு தான் எல்லா 12 ராசிக்குமே 12 லக்கணத்துக்குமே வேலை செய்யும். அப்போ இந்த சூரியன்றது தலைமை கிரகம், அரசியல், அரசாங்கம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வம், முன்னோர்கள். அப்போ அந்த ஸ்தானத்தையே இன்னும் நம்ம ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கவங்களுக்கு இன்னும் அது பலவீனப்பட வைக்கும். ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கவங்களுக்கு இன்னும் அது பலவீனப்பட வச்சு அது இன்னும் 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 வலி வேதனையை கொடுத்து அது எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துட்டு போகும். அந்த எதிர்மறை வலைக்குள்ளே போயிட்டால் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, வழிகள், இது எதுவுமே இல்லாமல் போயிடும். நம்ம மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம பேச்சையும் வந்து திமிர்த்தனமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவில் இருக்கும்போதும் அதுவும் நம்மளை எஃபெக்ட் பண்ணும். இது வந்து பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். ஏன்னா இங்கே லா ஆஃப் கர்மான்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது இங்கே நவகிரகம் வேலை செஞ்சிட்ருக்கோம். 5ஆம் இட பூர்வ புண்ணியஸ்தானம்லாம் காதல். அப்போ காதலில் ஏமாத்துறாங்க. இது 12 ராசிக்கு 12 லக்கணக்காரங்களுக்கும் அந்த பலவீன நிலையை வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். இதில் 5 ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கடகராசி, 2வது விருச்சிக ராசி, 3வது மீன ராசி. இதில் ரொம்ப முக்கியமாக வந்து தனுசு ராசியும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். 4வது. 5வதாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ராசி துலாம் ராசி. ஏன்னா துலாம் ராசிக்கு சனி 5லேயே வக்கரம் ஆகிடுவார் கோச்சாரத்தில். இப்போ அப்போ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுத்துட்ருக்கும். இதில் மேஷ ராசிக்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப எமோஷன் ஆகக்கூடாது, அவசரப்படவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் விரயத்தை கொடுக்க வைக்கும். இதுமாரி விஷயங்கள் டென்ஷனை கொடுக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு விரக்தியான தன்மையை கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து சிம்ம ராசிக்காரங்க கண்டகச்சனி, அவங்களும் ரொம்ப கவனமாக பார்த்து டீல் பண்ணணும். ஏன்னா 7 சனி இருக்கிறார். மனைவியோ கணவரையோ வலி வேதனையும் கொடுக்கக்கூடாது. அவங்க உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அடுத்தது தனுசு ராசியில் ரொம்ப 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 முக்கியமாக சனி 3ல் இருக்கிறாரு. பாசிட்டிவான பலன்கள். 6ல் வேணால் குரு இருக்கிறாரு. ஸோ கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து 5 ராசி சொன்னேன். அதுக்கப்புறம் கூடுதலாக சில ராசிகளும் சொல்லியிருந்தேன். இப்போ பொதுவாக வந்து சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா காதல் விஷயத்தில் அது இது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதுக்கு உண்மையாக இருங்க. அதுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு அதை நீங்கள் ஏமாற்றிடணும்னு நினச்சிட்டா முடிஞ்சது கதை. இங்கே யாருக்குமே எந்த பாதிப்புமே கொடுக்கவே முடியாது. இது உண்மையாக நினச்சிங்க. ஆனால் தப்பு பண்ணால் மேலே இருந்து கடவுள் பார்க்குறாரு. கடவுள் ஒரு விஷயத்தை தீர்மானிப்பார், அது பிரபஞ்சத்திட்ட கொடுப்பார். பிரபஞ்சம் வந்து நவகிரகத்திட்ட கொடுக்கும். நவகிரகம் வந்து பஞ்சபூதத்தை கொடுக்கும். பஞ்சபூதம் வந்து அடுத்தடுத்து அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிரபஞ்ச விதி, நவகிரக விதி, பஞ்சபூதி விதியை மீறி ஒரு செயல் அப்படின்றது கிடையவே கிடையாது. அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். இந்த நம்பருக்கு அனுப்பலாம். எழுதிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன். ஏன்னா வந்து டீட்டெயிலாக பேசும்போது ஒவ்வொரு பார்வையுடைய நிலை, சேர்க்கை நிலை, இப்போ கோச்சாரத்தில் இருக்கிற நிலை அப்படின்றது பகுதி 2ல் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேங்க. தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் இந்த சேனல் புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நல்லது நினைத்தால் நல்லது தான் நடக்கும். உங்களை ஏமாற்றினவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அழகான வாழ்க்கை, சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு அமையும், கிடைக்கும், நல்லதே நடக்கும்.